5 லட்டாய் வரைக்கும் பார்த்தீங்களா நீங்கள் ஒரு இல்லாமல் இருக்கீங்க. சீனியர் லேட் பண்ணிட்டு அப்படி வெயிட் பண்ணி பார்த்தா அப்புறம் பண்ணிட்டாங்க. அந்த லோகோ எடுங்க. இதுக்கு வந்து பேட்ஸ் படிக்கு தான் அப்படி வச்சிடலாம். கோகுல் தான் பண்ணிவிடுங்க அப்படிங்களா ப்ரோ? ப்ரோ கொஞ்சம் டூ லேட். காட்டுங்க ப்ரோ. ஆமா ஆமா எடுத்து கொடுங்க. ஹாய் ப்ரோ. சூடாக கையில் வச்சுருக்கீங்களா? ஒரு கேங்க 2 வந்தீங்க ஜி. அப்படியே மூலையில் வச்சுட்டு சூடத்தை அந்த இடத்துல ஓரத்தில் கூட பசங்க. Let's begin. வண்டி நிக்குதா? இந்த போன் அடிக்கிறேன். ஒரு இல்லை அதை கொஞ்சம் தனியாக எடுத்துட்டு அதோட சேர்த்து அந்த பீசண்டோட இந்த பக்கம் மாற்றி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். வந்துடுறேன். இன்னொரு வண்டி வந்துடு. ஊராட்சி மன்ற தலைவர் இது இன்ஸ்டால போட்டீங்கன்னா அருமையா இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிருக்கேன். அனீஷ் ப்ரோ இருக்கலாம். புடிங்க தம்பி யாரோ அப்படியே இருக்கேன். ப்ரோ இந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச். காலேஜுக்கு ஏற்ற ஒரு கடை வச்சிருக்காரு. காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட் வச்சிருக்காரு. கருப்பட்டி காப்பி சின்ன பத்தியாட்டு. ஓகே, இங்கே ஒரு கருப்பட்டி காப்பி பண்ணுங்க. என்ன பாய்ஸ் ரெடியா? ப்ரோ வெயிட். ஹாய் ப்ரோ. சப்ஸ்கிரைபர்ஸ் என்னடா புதுசாக ஆங்கிள் எடுப்பீங்கன்னு கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ 30 yardsல இருக்கோம். வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம சர்ப்ரைஸ் 11 புது கிரவுண்ட். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எங்கே இருக்கோன்னு அப்படியே சொல்லிடுங்க. இப்போ நம்ம கரூர் ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோ டர்ஃபில் இருக்கோம். சர்ப்ரைஸ் 11ஓட கிரவுண்டு இதான். கரூர்லேயே ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோ டர்ஃப். இது வரைக்கும் மேட்டிங் விக்கெட் ஆடிட்டு இருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆஸ்ட்ரோ டர்ஃப் போட்டிருக்காங்க. அந்த ஆஸ்ட்ரோ டர்ஃபில் நம்ம இப்போ இருக்கோம்.
ஃபர்ஸ்ட் கிரவுண்ட். இப்போ சர்ப்ரைஸ் 11 கிரவுண்டில் விச் மீன்ஸ் பவுண்ட்ரி லைனில் இருக்கோம். ப்ரோ வெல்கம் ப்ரோ. இப்போ ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத தாண்டியும் ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி மேட்டிங் விக்கெட்டில் பழக்கமாக இருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஆஸ்ட்ரோ டர்ஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது இந்த ஒரு புது முயற்சிக்கு வந்து நம்ம சார்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். தேங்க்ஸ் மட்டும் இல்லை, பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, கிரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படிங்கிறத தாண்டிலும் கிரிக்கெட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியப்பட வேண்டிய விஷயம் இது. நீங்கள் இப்போ பவுண்ட்ரி லைனில் நிற்கிறீங்க ப்ரோ. ஸோ தட் இப்போ பவுண்ட்ரி ரேஞ்சஸ், இந்த பிச்சர்ஸ் பிஹேவியர்ஸ், ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த ஆஸ்ட்ரோ டர்ஃபோட ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோ டர்ஃபோட ஒரு பவுண்ட்ரி லைனில் நிற்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் எண்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த டபுள் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டோட எக்ஸ்ட்ரா கவர்லையும் இன்னொரு எண்டோட ஃபைன் லெக் திசையிலையும் நம்ம நிற்கிறோம். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கவரும் சரி, அந்த சைடில் இருக்க ஃபைன் லெக்கும் சரி, லெக் சைட் லெக் சைட்ஸ் போத் ஆஃப் சைட்ஸ் ஆர் ஈக்குவலி 65 மீட்டர்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு ப்ரோ. 60 to 65 மீட்டர் இருக்குது ப்ரோ. இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டோட ஸ்ட்ரைட் லாங் ஆன் அண்ட் லாங் ஆஃப் திசையிலையும் இன்னொரு எண்டோட கீப்பர் எண்டுக்கு பின்னாடி திசையிலையும் இருக்கும். இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 65 to 70 மீட்டர்ஸ்க்குள்ளே இதனுடைய ரேஞ்சஸ் இருக்குது. ப்ரோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரூரோட ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோ டர்ஃப் கிரிக்கெட் கிரவுண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் மூலத்தை தெரிவிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ டர்ஃபை கரூரில் ஃபர்ஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஐடியா பண்ணேன். பிரபாகரன் அண்ணன், அருணண்ணன் அண்ட் காடு, அவங்க 3 பேர்த்துக்கும் சுப்பிரமணிய அண்ணன்ற காடு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கிரவுண்டை எங்களுக்கு கொடுத்த சவுந்தரண்ணன் அவங்களுக்கு என்னோட நன்றியை மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கிற என் டீம் மெம்பர்ஸ், சர்ப்ரைஸ் 11 டீம் மெம்பர்ஸ்க்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கரூருக்கு எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கும் நிறைய பேர் இந்த டீமுக்கு எங்கள் சர்ப்ரைஸ் 11க்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தான் எங்களுக்கு ஐடியாவாக கொடுக்குறாங்க. அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக பார்த்துட்ருக்க ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அட் லாஸ்ட் ஒன் கொஸ்டின், பிச் எப்படி ப்ரோ பிஹேவ் ஆகும் ப்ரோ? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ டர்ஃப் அப்படின்னாலே பொதுவான மைண்ட் செட், பேட்டிங் மைண்ட் செட் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லாம் இருப்பாங்க. பட் நான் நினைக்கிறேன் பால் இங்கே ரொம்ப அழகாக ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மாதிரியான இது கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் ஆடினா தான் தெரியும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது. பால் வந்து நல்லா ட்ராவல் ஆகுது, ஃபாஸ்ட்டாக வருது, ஸ்பின்னுக்கு நல்லா வேரியேஷன், நல்லா ஸ்பின் ஆகுது. ஸோ அதனால் பவுலருக்கும் நல்ல சாதகமான ஒரு இதாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. ஓகேவா? ஸோ அட் லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட் மேட்ச் இன் டர்ஃப் விக்கெட். ஸோ சர்ப்ரைஸ் 11 பொங்கல் கிரிக்கெட் பால் டோர்னமெண்ட் 2025. டோட்டலாக இந்த டோர்னமெண்ட் வந்து த்ரூ அவுட் டூ கிரவுண்டர்ஸில் நடக்க போகுது. ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்ஃப் விக்கெட் விச் மீன்ஸ் சர்ப்ரைஸ் 11 கிரவுண்ட், அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃப்ரெஸ்டாஸ் கிரவுண்ட். அதை வந்து நாளைக்கு நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ மேட்சோட ரீகேப் பார்த்துடலாம். இந்த டபுள் எண்ட் விக்கெட், இதுக்கு முன்னாடி நம்ம மேட்சஸ் எல்லாமே சிங்கிள் எண்ட் விக்கெட்டில் நடத்திட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்ட்ரோ டர்ஃபில் டபுள் எண்டில் நடத்துகிறோம். ஆல்ரெடி இந்த கிரவுண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 2 எண்டுமே ஈக்குவலி சர்க்கிளாக இருக்குது. ஸோ எல்லாமே 65 to 70 மீட்டர்ஸ் ரேடியஸில் டோட்டலாக நான் உங்களுக்கு எல்லா லைன்லேருந்து சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் புதுசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே ஈக்குவலி ஷேர்டாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் OSJ அண்டு ஃபால்கானோக்கு மேட்ச் நடக்குது. இதில் OSJ டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் லாஸ் ஆன ஃபால்கான் வந்து பேட்டிங் ஆட போகிறாங்க. ஹை அம்பையர்ஸ், இப்படி நீங்கள் அந்த பக்கம்